ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் ஜோதிட கலையரசர் ஆயத்திக்குறிச்சி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, சனி சுக்கிரன் இணைந்தால் என்ன நடக்கும். சுக்கிரங்கிறது திருமணம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த அமைப்பில் கலத்திர காரகன், வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியவர். அவர் சனியோடு சேர்ந்தால் பின்னடைவு தானே. சனி ஏற்கனவே பாவக்கிரகம்னு சொல்லிட்டேன். அப்போ பாவக்கிரகம் சேர்ந்த உடனே சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு எடுத்துடக்கூடாது பாருங்க. ஒரு கருத்தை உள்ளே பூத்தும் போது அதில் விதிவிலக்கெல்லாம் பார்க்கணும். ரூலு, அதுக்கு கீழே உள்ள ரூலு இப்படி பார்த்துட்டு போகணும். இதை மேச லக்கணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். சனி சுக்கிரன் இணைந்தால் திருமணம் தாமதமாகும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும், இதில் எப்படி நடக்குங்கிற விஷயத்த முதல்ல இவருக்கு தாமதமாக நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். அதற்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும். பொதுவான கருத்துக்களை நான் சொல்லுவேன், வாடிக்கையாளர்களுக்கு தெரியும், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கரக விளக்கத்தோடு தெளிவாக திருமண விஷயத்தை சிறப்பாக திருமணம் நடக்கும், எப்படி மனைவி வருவாங்க, வாழ்க்கை துணை வருவாங்க, ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண் எப்படி வருவாங்க, சந்தோஷங்கள் எவ்வளோ, அதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மேச லக்கணம்ங்க. அவர் மேச லக்கணத்துக்கு ராசியை போட மேச லக்கணத்துக்கு வந்து இந்த சுக்கிரன் சனி சேர்ந்துச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். முதல்ல இவர் கரெக்டாக, இவர் வந்து திறன நாளா, லக்கணத்தில் குரு இருக்குங்க. லக்கணாதிபதி செவ்வாய் குரு வீட்டுக்கு போயிருக்கார். குரு வீட்டில் இருக்கிறது நல்லது. செவ்வாய் வந்து சனியோட பார்வை தான் இருக்குது, ஆனால் சுக்கிரன் இங்கே இருக்குது. அப்போ 5ஆம் இடம் இவருக்கு நல்லா புத்தி வேலை செய்யும். 7ஆம் இடம் நல்ல மனைவி வரும், படித்த மனைவி வரும். 9ஆம் இடம் பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். கிரக அமைப்புகள் தாங்க. செவ்வாய் சனி லேசாக சேர்ந்து சுக்கிரன் இருக்கும்போது விவகாரமான ஆளுன்னு சொன்னாலும் 5% இருக்கும். 100க்கு 5% இருக்கிற தப்பு இல்லை. இந்த காலத்துக்கு அப்படி தான் இருக்கணும், ஏமாளியாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த அமைப்பில் இந்த கணக்கு வருதுங்க. இப்போ 5, 7, 9 திருமணத்துக்கு உண்டானது. குழந்தை பாக்கியம் இருக்கும், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும், புத்தி வேலை செய்யும், அரசு வேலை கிடைக்கும், இத்தனை விஷயங்களுக்கு வருங்க. 7ஆம் இடம் வந்து மனைவி ஸ்தானம், புதனுக்கு இருக்கும்போது படித்த மனைவி. அப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா? பாக்கியங்கள் எல்லாம் தானே. அப்போ நமக்கு கிடைக்கிற வேலை எல்லா பாக்கியமும், குழந்தை பாக்கியம் எல்லாமே பாக்கியம் பொதுவாக சொல்லிடணும். ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம், அதையும் பார்த்துடாருங்க. அப்போ இப்படி இருக்கிற நிலையில் சுக்கிரன் கலத்திர காரகன். மேசத்துக்கு 2ஆம் அதிபதி, குடும்பத்தை அவர் தான் கொடுக்கணும், மனைவி அவர் தான் கொடுக்கணும். நீசப்பட்டுட்டாருங்க. என்ன நடக்கும்? உச்சப்பட்டா காம எண்ணங்கள் அதிகம் இருக்கும் ஒரு ஜாதகருக்கு. 3ஆம் இடமும் 12 வெளிச்சமானா அவருக்கு வந்து இல்லறம், அதுலேயும் மனைவிட்டையா வெளியிலையா அப்படிங்கிற உண்மையெல்லாம் இருக்குது. மனைவியோடனா அவங்களுக்கு அந்யோன்யம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீசம்னா அளவோடு இருக்கும், அவ்வளோதான். அளவோடு இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், அளவோடு தருவார். இங்கே உச்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே சனி சேர்ந்துருச்சு, இங்கே செவ்வாய் ஏத்தாப்பில் இருக்கார். அப்போ மனைவியும் இவர் எப்படியோ இவரை காட்டிலும் ஒரு 2% கூட மனைவி இருப்பாங்க. ஆனால் படித்தவங்க, அந்த சட்டம் பேசுகிறது மாதிரி, சில குறைகள் கண்டுபிடிச்சி வெளியே சொல்கிறது, இந்த மாதிரி அப்படிலாம் இருக்கிறது தப்பு இல்லை. இந்த காலத்துக்கு அது இருக்கணும். அந்த அமைப்பில் இருப்பாங்க. அப்போ அதுவும் குறையும். இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்கிற மாதிரி, சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனைனா இங்கே ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் வந்துடுவார், நல்ல மனைவி தான். இங்கே வந்து புதன் இங்கே வந்துடுவாருங்க. படிப்பில் லேசாக மந்தங்கள் அடிக்கலாம், படிப்பு மெக்கானிக் சம்மந்தமாக படிக்கலாம், இப்படிலாம் சொல்ல ஒரு இது ஜாதகத்தை பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாமுங்க. ஆக இந்த இடத்துல 2ஆம் இடத்துக்கு கெட்ட பார்வை இல்லை. 7ல் புதன் இருக்கார், படித்த மனைவி. சுக்கிரன் இங்கே வந்துடுவார், புதன் இங்கே போயிடுவார். அப்போ மனைவிட்ட எந்த குறையும் இல்லைங்க. 3ஆம் இடத்தை சுக்கிரன் சனி இப்படி பார்க்கறதுனால இவருக்கு 3ஆம் அதிபதி 7ல் இருக்குது. அப்போ மனைவியோட அந்யோன்யமும் இவருக்கு இருக்கத்தான் செய்யும். 3ஆம் இடத்தை சுக்கிரனோட செவ்வாய் சனியோட சேர்ந்த, அதாவது சுக்கிரன் செவ்வாய் அதோட சேர்ந்த சனியுடைய பார்வை 10ஆம் பார்வைக்கு 3ஆம் இடத்துக்கு வரும்போது சகோதர அமைப்பில் அவருமே இந்த படிப்பை படிக்கலாம். இப்படி குடும்ப ஜாதகம் பார்க்கும்போது இப்படிலாம் விளக்கமே சரியாகவே இருக்கும். 170% சரியாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் தான் இப்போ சகோதரரை பற்றி அறிகிறோம், அவங்க ஜாதகத்தில் தான் அதோடைய தெளிவுகள் இருக்கும். அவர் எதில் இருப்பார் அப்படின்னு. ஆனால் அதில் தான் இருப்பார் கண்டிப்பாக. இப்படி அமைப்புகள் தாங்க. இவருக்கு வந்து குடும்ப வாழ்வு ஒரு 70% நல்லா தாங்க இருக்கும். சரி, சுக்கிரன் நீசப்பட்டார். 2ஆம் இடத்துக்கு எந்த பார்வையும் இல்லை, 2ஆம் இடத்துக்கு சனி பார்வையும் இல்லை, போக ஸ்தலத்தை பார்க்குறாரு. அப்போ இவருக்கெல்லாம் வந்து ஒரு 26, 27, 26 வயசுக்குள்ளே நடக்குங்க.
30 வயசை தாண்டின அமைப்பு இது இல்லைங்க கண்டிப்பாக. அதனால இது வந்து பொதுவான அமைப்பு தான். தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அடுத்தடுத்து போடுறேன். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டும் இந்த வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. தெரியலனா இது வந்து உதாரண ஜாதகம் தான். உதாரண ஜாதகத்திலே ஒரு அமைப்பு உங்களுக்கு புரியும். சரியா? நாளை வேறு ஒரு பயனுள்ள